இன்னைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் பொது நலன் கருதி, மக்கள் நலன், சினிமாக்காரங்க மட்டும் இல்லை, பொதுவாகவே மக்கள் நலன் கருதி, அது தமிழக மக்கள், இந்திய மக்கள், உலக மக்கள் அவர் நன்மையை கருதி ஒரு விஷயம் இன்னைக்கு அண்டர் கிரவுண்டில் ஓடிட்டு இருக்க ஒரு மேட்டர். ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன், அதில் ஒரு ஹீரோ, அந்த படத்து ஹீரோ வந்திருந்தார். அழகாக இருப்பார், தெலுங்குலையும் ஹீரோ பண்ணுறார். அவர் இப்போ கைதாகி ஜெயிலில் இருக்கார். என்ன காரணம்? கொக்கைன்னு ஒரு போதை பொருளுக்கு அடிமையாயிட்டார். எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி, என் தம்பி சாமிநாதன் மாதிரி, அவனும் ஒரு நல்ல தம்பி, நல்லா பழகுவான், மரியாதையானவன், அழகன். பாராட்டினேன், மேடையில் பாராட்டினேன், அழகன். ஆனால் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தது. குடும்பத்தில் ரொம்ப அவசப்பட்டான், கோர்ட்டு கேஸுன்னு, அது ஒரு ஒரி. அது போக படங்கள் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆளுங்க நடிகர்களோ இல்லை ப்ரொடியூசர் எப்படி இப்படி அடிமையாகிறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்கிறேனே தவிர நான் யாரையும் குறை சொல்லலை. ஒரு செய்தி வந்ததால் அந்த தம்பி பேரை சொன்னேன், எனக்கு ரொம்ப வேண்டியவன்ற உரிமையில் சொன்னேன். இப்படி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு. பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, படம் இல்லைன்னும் போது ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமாக. எடுத்து படம் முடித்து ரிலீஸ் ஆகலை, வியாபாரம் இல்லை. பிறகு கடன் வாங்கி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார், அதில் அவஸ்தைப்பட்டார். இது ஒரு ஒரி. எல்லா ஒரிசையும் தீர்க்க மதுக்கு அடிமையாயிட்டார். மது ஒரு ஒரிசை ஒழிச்சிருமா? மது உடலை கெடுக்கும், குடலை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும், மனைவி மக்களை கெடுக்கும், மனிதன் என்ற அந்த வார்த்தையை கெடுத்தோம். மதுவால வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. குடியால் குடும்பம் கெட்டதை தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார், உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவே சொல்லலாம். நீங்க குஜராத்தில் மது விலக்கு, ஏன்னா காந்தி பிறந்த மண்ணு, மது விலக்குன்னு சொல்றாங்க. பட் வேற நாட்டில இருந்து அங்க துறைமுகத்தில் தான் வந்து இறங்கலாம், அங்கிருந்து தான் நாட்டு கடத்தப்படுதான். கேள்வி, பத்திரிகை நியூஸ் பல பேர் சொன்னதா சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.